ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் யூ ஃபைசல் சார். அண்ட் டுடே டாப்பிக்கை நான் பேசுகிறதுக்கு முன்னாடி லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ப்ராப்பர்லி. திஸ் இஸ் ஃபைசல் மீரா மொஹிதீன், டிஜிட்டல் அக்கௌண்டிங் ப்ரைவேட் லிமிடெட்டுடைய ஃபவுண்டர், ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமாக டீப்பாக பிஸ்னஸுக்கு கன்சல்டன்சி கொடுக்கக்கூடிய ஒருத்தர். பிஸ்னஸினுடைய சிஸ்டம்ஸ், ஆட்டோமேஷன், எஜுகேஷன், லீடர்ஷிப், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கக்கூடிய ஒருத்தர். அண்ட் ஒன் மோர் திங், எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து வந்த ஒருத்தர். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லை எனக்கு. எந்த ஒரு மில்லியனர்ஸும் என்னுடைய ஃபேமிலியில் கிடையாது. எந்த ஒரு மீடியா பவரும் கிடையாது. எந்த ஒரு ஷார்ட்கட் மூலமாகவும் வந்தவரும் கிடையாது. ஒரு சிங்கிள் பர்சனாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, கிளாஸ் பை கிளாஸாக, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பை ஸ்டூடெண்ட்டாக இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை, கிட்டத்தட்ட 35,000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியை கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூட்டினுடைய ஒரு ஃபவுண்டர். இதை வெறும் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு நான் பேசலை. தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் அக்கௌண்டிங் சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்டா, இப்போ நான் பேச போகிற நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் ஷேர் ஆகும். ஈவன் நான் ஃபேஸ்புக்கில் கூட கிடையாது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் நான் பேசணுங்கிறதுக்காக வாட்ஸ்அப் சேனலில் மட்டும்தான் நான் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்கிறது. பட் இருந்தாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இது நிறைய இடங்களில் ஷேர் பண்ணுவாங்க. நிறைய என்னை பற்றிய தெரியாத நபர்கள் இதை கேட்டுக்கொள்வாங்க. அதனால் அவங்கள் கொடுக்கக்கூடிய அவங்களோட நேரத்துக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறார், இதை நம்ம கேட்போங்கிறதுக்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு வேல்யூபிளான டைம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் அடிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டையோ அல்லது யூடியூப்பில் உட்காந்து கொண்டு எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே இல்லாத ஒருத்தருடைய யூடியூப் கிரிட்டிசிசமையும் நீங்கள் லிசன் பண்ணலை. நீங்கள் லிசன் பண்ணி கொண்டிருக்கீங்க ஜீரோலேருந்து ஒரு விஷயங்களை உருவாக்கின ஒருத்தர். உண்மையான சாக்ரிஃபைசேஷன்ஸ், உண்மையான லீடர்ஷிப், உண்மையாக ஃபெயிலியரை கண்டவங்க, ரைட்? உண்மையான ப்ரெஷரில், உண்மையான துரோகங்களோட, உண்மையான பொறுமையோட, உண்மையான வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒருத்தவருடைய பேச்சை தான் நீங்கள் கேட்டுக்கொள்கிறீங்க. அதனால தான் நான் டுடே பேச போகிற ஒவ்வொரு விஷயமும் இட்ஸ் ஸோ ப்ராக்டிக்கல். வெறும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ எதுவுமே கிடையாது. அல்லது சும்மா வீட்டிலேயே உட்காந்து கொண்டுட்டு எதையுமே உருவாக்காத, ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் மட்டுமே பண்ணி கொண்டு எழுதக்கூடிய ஒருத்தருடைய ஸ்பீச்சும் கிடையாது. ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸிக்யூஷன், என்னுடைய ரியாலிட்டியிலேருந்து நான் பேசுகிற விஷயம். அண்ட் இது என்னுடைய ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறத தவிர, நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. பிகாஸ் நான் பேச போகிற விஷயங்கள் அரசியலோடு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும். ஐ எம் நாட் அ பொலிட்டீஷியன். நான் எந்த ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்கும் சார்ந்தவனும் கிடையாது. அதே சமயம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸையோ மற்றவங்களோடையோ கண்மூடித்தனமாக அரசியல் கட்சிகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியவங்க கிடையாது. ஐம் டாக்கிங் திஸ் as a டீச்சர், ஒரு டீச்சராக, ஒரு லெக்சரராக, ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பில்டராக, ரைட்? ஒருத்தவங்க ஒரு லைஃப்லேருந்து ஒரு புதிய கட்டத்துக்கு வரும்போது அது என்ன நடக்கும்ன்றதை புரிந்து கொண்ட ஒருத்தராக தான் நான் இங்கே பேசுகிறேன். என்னுடைய இந்த ஸ்பீச் யாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. திடீர்னு சார் என்ன சினிமா பற்றி பேச ஆரம்பிக்கிறார், சார் என்ன பொலிட்டிக்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி. பிகாஸ் நான் என்னுடைய கிளாஸில் கூட நான் பிள்ளைகள்கிட்ட படிப்பை தவிர எதையுமே என் கிளாஸ் இருக்காது. என்னுடைய கிளாஸ் 1.5 hour 2 hours கிளாஸ்ன்னு சொன்னாலும் அதில் அங்கே படிப்புங்கிற விஷயத்தை தவிர எதுவுமே கிடைக்காது. தேவையில்லாத பேச்சோ, சொந்த கதை, சோக கதை, பக்கத்து வீட்டுக்காரர கதை, மற்ற சேர்ற கதை எதுவுமே என்கிட்ட இருக்காது. ரைட்? ஸ்டிக் டு த பாயிண்ட். நான் எப்போயுமே சினிமா பற்றியோ பொலிட்டிக்ஸ் பற்றியோ நான் பேசினது கிடையாது. ஸோ நாம் ஒரு விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் தான் நாம். ஸோ சிம்ப்ளி சினிமாங்கிறதுக்காகவோ, பொலிட்டிக்ஸுங்கிறதோ, பிஸ்னஸுங்கிறதோ, நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய சமூகம், சொசைட்டியோ, நம்மளை யார் லீட் பண்ண போகிறாங்கிற லீடர்ஷிப்போ, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சைக்காலஜியோ, இது எல்லாமே மனிதனுடைய நடத்தை, ஹியூமனுடைய பிஹேவியரை பாதிக்கக்கூடிய விஷயம். இதனை சுற்றி தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நீங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ சினிமா உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், பொலிட்டிக்ஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், சொசைட்டியில் இருக்கக்கூடிய கல்ச்சர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஒரு லீடர்ஸினுடைய லீடர்ஷிப் டிசிஷன்ஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சைக்காலஜிக்கலாக நம்ம எப்படி வயர் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பது நம்மகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லா விஷயமும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்பித்து கொண்டு தான் போகும். ஒரு லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் அதனுடைய லெசன்ஸ் அது விட்டு கொண்டு தான் போகுது. இன்றைக்கு நம்ம பேச போகிற விஷயம், ஒரு பேச போகின்ற நபர் இன்றைக்கு தமிழ் கம்யூனிட்டி, தமிழ் பேசக்கூடிய கம்யூனிட்டி, இப்போ
சார் என்ன திடீர்னு இந்திய அரசியல் பேசுகிறான்னா நான் இலங்கை அரசியலே நான் பேசுறது கிடையாது. இன்றைக்கு தமிழ் சமூகம் பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஸ்டேட்டஸில் நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கிட்டத்தட்ட மொத்த தமிழ் சமூகமுமே பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தட் இஸ் சி ஜோசப் விஜய் பிகமிங் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் இன்றைக்கு. இப்போ இலங்கையில் நாம் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் நிறைய இதை செலிப்ரேஷனாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில நபர்கள் இதை வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகி அதை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. சில பேர் அதை மிக கீழ்மட்டமாக அல்லது மிக நாகரீகமாக அதனை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹொனஸ்டாக சொல்ல போனால் ஸ்டூடெண்ட்ஸ், இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் ஆகியிருக்குங்கிறதுக்கான மிக முக்கியமான ப்ரூஃபே இந்த கிரிட்டிசிசமும் இந்த எமோஷனல் செலிப்ரேஷனும் தான். ஏன் நான் இது சொல்கிறேன்டா, யாருமே சாதாரண மக்களை கிரிட்டிசைஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ உங்களையோ என்னையோ அல்லது வேறு நபர்களையோ ஒரு ஆர்டினரி பீப்புளாக இருக்கிறவங்கள நீங்கள் ஒரு ஆர்டினரி பீப்புளாக இருந்தீங்கன்னு சொன்னால் நோபடி கிரிட்டிசைசஸ். எப்போது ஒருத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கண்டா, அவங்களினுடைய ப்ரெசன்ஸ், அவங்களுடைய வருகை அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை எப்போ உலுக்கி போடுதோ, எப்போ ஷேக் பண்ணுதோ, இட் மீன்ஸ் I can say in English clearly, people criticize only when your presence shakes the system. ஸோ நான் ஒன்றும் விஜய் சப்போர்ட்டரோ விஜய் ஃபேனோ அப்படியெல்லாம் பேசலை. அண்ட் ஐ எம் ஆல்சோ நாட் அப்போஸ் டு விஜய். நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை, இந்த மூமெண்ட்டை ஒரு கேஸ் ஸ்டடியாக நான் கொடுக்கறதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். பிகாஸ் இப்போது விஜய்க்கு என்ன நடக்குதோ, த கிரிட்டிசிசம், அண்டர் எஸ்டிமேஷன், இப்போ சொல்கிற விஷயங்கள் பெரும்பாலும் ஹீ இஸ் ஒன்லி அன் ஆக்டர். நிறைய கமெண்ட்ஸில் பார்க்குற டைம்கள், நிறைய பேர் வீடியோஸில் அவர் வந்து ஒரு நடிகரப்பா, இவருக்கு என்ன தெரியும் இதெல்லாம், இந்த மாதிரியான கமெண்ட்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸாக்ட்லி இது உங்களுக்கும் இது அவருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நான் யாராக இருந்தாலும், யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவாங்களோ, இந்த கிரிட்டிசிசம்ங்கிற ஒரு விஷயத்தை கட்டாயமாக கடந்து தான் வரணும். இது என்னைக்கு நடந்துருக்குது, நாளைக்கு உங்களுக்கு நடக்கும், இப்போது இவங்களுக்கு நடந்துட்டுருக்குது. ஸோ சில விஷயங்களை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னுடைய புரிதலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களோட விருப்பம், ரைட்? ஸோ முதலாவது விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து நான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஸ்டைல் கிடையாது. இப்போது மிஸ்டர் விஜயை பற்றி பேசும்போது பீப்புள் வந்து அவரை பற்றி சொல்லும்போது அவர் வந்து சினிமா மாதிரி அரசியல் மேடைகளில் பேசுகிறாரு. ஹீ டாக்ஸ் லைக் சினிமா. அவர் பஞ்ச் டயலாக் பேசுகிறாரு, வில்லன்ட்ட பஞ்ச் டயலாக் பேசுகிற மாதிரி. ஹீ கிவ்ஸ் பஞ்ச் டயலாக்ஸ் இன் ஹிஸ் ஸ்டேஜில் பேசும்போது. அப்படி இல்லை, ஒரு லீடர் அப்படி பேசுகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிசிசம். இதை நான் நம்மளுடைய சப்ஜெக்டோட நான் தொடர்புபடுத்துகிறேன். கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி மைடியஸ், இது ஒரு ஸ்டைல் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்களோ அல்லது ஒழுங்காக எங்கெங்கெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ, நீங்கள் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க வெரி கிளியராக ஒரு விஷயம். ஒரு தொடர்பாடலினுடைய ஒரு பர்பஸ் வந்து உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை காட்டுறதோ அல்லது எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்று சொல்லி உங்களை பற்றி பெருமைப்படுறதோ கிடையாது. த பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இட்ஸ் நாட் டு ஷோ ஆஃப் யுவர் நாலேஜ் சம்திங். த பர்பஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் இஸ் டு டெலிவர் த மெசேஜ் தட் இஸ் எஃபெக்டிவ்லி டு த டார்கெட் ஆடியன்ஸ். நம்ம யாருக்கிட்ட பேச விரும்புகிறோமோ அவங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த புரிகிற மொழிநடையில் நம்ம சொல்ல வந்த விஷயத்தை புரிய வைக்கிறது தான் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். நம்ம தொடர்பாடலில் நம்ம படிச்சிருக்கிறோம். உங்களோட ஆடியன்ஸ் உங்களோட மெசேஜை புரிஞ்சு கொண்டாங்கண்டா, எஸ், அந்த மெசேஜினுடைய பர்பஸ் இஸ் சர்வ்ட், த கம்யூனிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்டையோ அல்லது சாதாரண அன்றாடம் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர்கள்ட்டையோ அல்லது சாதாரணமான ஒரு கொமனான பப்ளிக்குக்கிட்டேயோ அல்லது எமோஷனலாக ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்டையோ ஒரு பெரிய ஒரு மாஸ் ஆடியன்ஸ்டே நீங்கள் போயிட்டு ஒரு கம்பெனியினுடைய போர்ட் ரூமில் பேசுகிற மாதிரியோ அல்லது ஆடிட் மீட்டிங்கில் பேசுகிற மாதிரியோ, ரைட், இந்த மாதிரியான லாங்குவேஜில் நீங்கள் பேச முடியாது. எமோஷனலி எப்படி கனெக்ட் ஆகுமோ அந்த லாங்குவேஜில் தான் நீங்கள் பேச முடியும். அதுதான் ஒரு லீடர்ஷிப்பினுடைய சைக்காலஜி, அதுதான் ஒரு மார்க்கெட்டிங் சைக்காலஜி, அதுதான் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி மைடியர்ஸ். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் ஆடியன்ஸ் யாருன்னு தெரியும். 30 வருஷமாக அவர் ஆடியன்ஸை அவர் பில்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தெரியும் எந்த வேர்ட் எந்த இடத்துல நித்தாட்டி பேசினா எந்த எமோஷனல் டோன் வந்தும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் கிளாஸுக்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய யூத்துக்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய விமெனுக்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜஸில் போய் சேரும். அது வீக்னஸ் இல்லை மை டியர்ஸ், தட் இஸ் மாஸ்டரி, ரைட்?
யாரெல்லாம் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லோரும் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. கம்யூனிகேஷன் இஸ் நாட் அபவுட் இம்ப்ரெஸிங் இன்டெலெக்சுவல். அறிவுபூர்வமான மக்களைத்தான் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேசுகிறதுக்கு பேர் கம்யூனிகேஷன் இல்லை. கம்யூனிகேஷன் இஸ் அபவுட் இன்ஃப்ளூயன்ஸ். எவ்வாறு நம்ம செல்வாக்கு செலுத்துகிறோம் நம்மளோட ஒவ்வொரு வேர்டும், ரைட்? ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவர் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கொள்கிறாங்க, அவரோட கனெக்ட் ஆகுறாங்க, அவரை ஃபாலோ பண்ணுறாங்கண்டா த கம்யூனிகேஷன் ஆப்ஜெக்டிவ் இஸ் ஆல்ரெடி அச்சீவ்ட். தட் மீன்ஸ் த ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங். அதே பிரின்சிபல்ஸ் உங்களுக்கும் அப்ளை ஆகும். நீங்கள் ஒரு பிஸ்னஸை உருவாக்கும் போதோ, நீங்கள் உங்களுக்கான ஒரு ஊடகத்தை உருவாக்கும் போதோ, உங்களோட கெரியரை உருவாக்கும் போதோ, சம்டைம்ஸ் பீப்புள் சொல்கிறது உங்களோட ஸ்டைல் வந்து ரோங்காக இருக்குது, நீங்கள் ரொம்ப இன்ஃபார்மலாக இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசணும்டா, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கொஷனை கேட்குறீங்க, என்னுடைய ஆடியன்ஸ் வந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு அது புரியுதா? எல்லாருக்கும் எல்லாமே புரிய வேண்டுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க நினச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கும் எதுவுமாக இருக்க மாட்டீங்க. தட்ஸ் இட். அண்ட் லெசன் நம்பர் 2 நான் பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ், லீடர்ஷிப்புங்கிறது ஒரு விஷன், என்சைக்ளோபீடியா கிடையாது, ரைட்? ரெண்டாவது கிரிட்டிசிசம்ஸ் மிஸ்டர் விஜய் வச்சு செல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு கவர்னன்ஸை பற்றி தெரியாது. அதாவது அவர் அரசாங்கம் எவ்வாறு ஆளப்பட வேண்டும். நான் உங்களுக்கு படித்து தரும்போது கோஆப்ரேட் கவர்னன்ஸ் என்னென்னு சந்திக்கிறேன். ஒரு கம்பெனி, ஹவ் அ கம்பெனி ஷுட் கவர்ன்ட், எவ்வாறு ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி வந்து நிர்வகிக்கப்படணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணப்பட்டு நிர்வகிக்கப்படணும் என்பதுதான் கவர்னன்ஸ். அதே மாதிரி ஒரு அரசாங்கம் என்பது, கவர்னன்ஸ் என்பது மக்கள் எவ்வாறு ஆளப்படணும். அப்போ அவருக்கு கவர்னன்ஸை பற்றி என்ன தெரியும், பாலிசி மேக்கிங்கை பற்றி என்ன தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி என்ன தெரியும், எதுவுமே அவருக்கு தெரியாது. லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங். இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல் சிங்கிள் ஹியூமன் பீயிங்க்கும் எல்லாமே தெரியுமா? உங்களுக்கோ எனக்கோ, நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட்னு சொல்கிற எல்லாருக்குமே எல்லாமே தெரியுமாண்டா? இல்லை. கவர்னன்ஸுங்கிறது ஒரு பர்சன் எல்லாத்தையும் செய்கிறது கிடையாது. கவர்னன்ஸ் இஸ் நாட் அபவுட் ஒன் பர்சன் டூயிங் எவ்ரி திங் அலோன். கவர்னன்ஸுங்கிறது ஒரு சிஸ்டம், ரைட்? அங்கே அந்த சிஸ்டத்துக்குள்ளே பிளான் பண்ணுறதுக்கு பீப்புள் இருப்பாங்க, எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு பீப்புள் இருப்பாங்க, சட்ட கட்டமைப்புகளான லீகல் ஸ்ட்ரக்சரை போடுறதுக்கு பீப்புள் இருப்பாங்க, நிர்வாகமான அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குறதுக்கு பீப்புள் இருப்பாங்க, ஃபைனான்ஸை பார்க்குறதுக்கு பீப்புள் இருப்பாங்க, பாலிசிஸை மேக் பண்ணுறதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்குறதுக்கு இருப்பாங்க, அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அதனால தான் ஹைராக்கிங்கிற ஒரு விஷயமே இருக்குது, சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயமே அதனால தான் இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மாடல் மாதிரி தான். அதனுடைய பர்பஸ் வந்து தன்னுடைய மக்கள், தன்னுடைய சமூகத்துக்கான தேவைகள், விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. அப்போ இங்கே ரியலான கொஷன் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நபருக்கு வந்து எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் தெரியணும் என்பது கிடையாது. உண்மையான கொஷன் என்னடா, அங்கே வரக்கூடிய அந்த லீடருக்கான இன்டென்ஷன் என்ன, சரியான இன்டென்ஷன் இருக்குதா, சரியான சிஸ்டமை பில்ட் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரா, சரியான பீப்புள் அங்கே கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாரா? லெட் மீ டெல் யூ ஒன் ஸ்டோரி. என்னுடைய பர்சனல் ஸ்டோரி நான் சொல்கிறேன். நான் கிரேட் 12-13 படிக்கும்போது திங்க் அண்ட் க்ரோ ரிச் போன்ற புக்ஸ் எல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வென் ஐ வாஸ் ஸ்டடிங் திங்க் அண்ட் க்ரோ ரிச், ஐ கேன் ரிமெம்பர் ஸ்டில், தோமஸ் அல்வா எடிசன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் கோர்ட்டில் ஒரு ஹியரிங் ஒன்று நடக்குது. அதில் அவரை பற்றி அவரை நாலேஜை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, இவருக்கு என்ன தெரியுங்கிறதுக்காக ஏகப்பட்ட ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் எல்லாம் தோமஸ் அல்வா எடிசனுக்கு கோர்ட்டில் கேட்குறாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா, இது எந்த வருஷம் நடந்துச்சு, இந்த போர் எந்த வருஷத்தில் நடந்துச்சு, இந்த ஹிஸ்ட்ரி ஈவன் என்ன நடந்துச்சு, இது என்ன, அது என்ன, இது எந்த வருஷம், இதனுடைய வரலாறு என்னன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. இப்போ நம்மளோட அரசாங்கத்தில் நாம் ஒரு டீச்சிங் ஜாப்புக்கு போகிறோம்னு சொன்னால் அதில் இருக்கிற கேள்விக்கும் நம்ம டீச் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் தானே, அது மாதிரி தான். ஸோ ஏகப்பட்ட கொஷின்ஸுக்கு அவர் ஆன்சர் வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டு அவரும் ஐ டோன்ட் நோ சொல்லி வெறுத்து போகுது அவருக்கு. அப்போ அங்கே கோர்ட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியுது, எப்படி இவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்ச தோமஸ் அல்வா எடிசனுக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஷோக் ஆகிற அளவுக்கு அவருடைய ஆன்சர், நிறைய கொஷனுக்கான ஆன்சர் எனக்கு தெரியாதுங்கிறதா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இவங்களுக்கு மேலே தொல்லை தாங்க முடியாதுன்னு ஒன்று சொன்னார். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிப்ளை, இன்றைக்கு வரைக்கும் அது ரொம்ப பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அவர் சொல்லுவார், என்னுடைய மேசையில் பட்டன்ஸ் இருக்கும், நான் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்டா அதுக்குரிய எக்ஸ்பர்ட் வருவார், நான் இன்னொரு பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்டா நான் அந்த பட்டனத்தை என்னத்துக்கு அசைன் பண்ணி வச்சுக்கிறோனோ அதெந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸ்பர்ட் என்கிட்ட வருவார். நான் என்னத்துக்கு எல்லா நாலேஜையும் என் தலையில் நான் போட்டுக்கொள்ளணும், எனக்கிட்ட அது செய்கிறதுக்குரிய ரைட் பீப்புள் அந்த ரைட் ஒர்க்குக்கு இருக்கும்போது
Why should I carry all the knowledge, all the technical knowledge in my brain? இது தான் ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஷிப். ஒரு லீடர் எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸையும் பர்சனலாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஒரு லீடருக்கு தெரிய வேண்டிய விஷயம் எப்படி ஒரு சரியான சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறது, எப்படி சரியான பீப்புளை கொண்டு வரது, தன்னுடைய பெரிய விஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ நீங்கள் நம்மட ஒரு இதில் சொல்ல போனால் உங்களுக்கு பழகப்படுற ஒரு விஷயத்தில் சொன்னால், ஒரு கம்பெனியினுடைய சிஇஓக்கு எக்ஸலில் ஃபார்முலா போடுறது எப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு பில்ட் பண்ணணும் எப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எப்படி மக்களை ஒரு இடத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு மாற்றுறதுங்கிறது தெரியும். அதே மாதிரி தான் சில நேரங்களில் சில பேர் விஜய் டசன்ட் நோ கவர்னன்ஸ்னு சொன்னால், கவர்னன்ஸுங்கிறது என்னங்கிறதே சொல்கிறவங்களுக்கு தெரியாங்கிறது அதனுடைய அர்த்தம். தே ஆஸ்கிங் த ராங் கொஷன். ரைட் கொஷன் என்னன்னு சொன்னால், அவர்கிட்ட சரியான இன்டென்ஷன் இருக்குதா, அந்த கவர்னன்ஸ்ண்டா என்ன ஏது அது எப்படி இயங்குதுன்றதை கற்றுக்கொள்ளக்கூடிய இன்டென்ஷன் இருக்குதா, அந்த சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய விஷன் இருக்குதா, சரியான பீப்புளை அவரை சுற்றி வைக்க முடியுமா, இதுதான் கேள்வியாக இருக்கணுமே தவிர அவருக்கு கவர்னன்ஸ் தெரியாது அது தெரியாது இது தெரியாதுன்னு படிச்சு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு தான் கவர்னன்ஸுங்கிறது என்னென்னு தெரியாமல் வைக்கிற அர்த்தம். பிகாஸ் பொலிட்டிக்கலுங்கிறது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. இங்கே இட்ஸ் அ மேன்மேட் திங். மனிதன் உருவாக்கின ஒரு விஷயம். ஒரு மனிதனால் அதை கற்றுக்கொள்ள முடியுமாண்டா, இன்னொரு மனிதன் அதுக்கு கற்றுக்கொள்கிறதுக்கு இருக்கிறாங்கண்டா அவராலே முடியும். தட்ஸ் இட். தட் சிம்பிள் இட் இஸ். இதை ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்டா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிக்கிற நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இதை நான் ஒரு தியரியை நான் உங்களுக்கு சொல்லலை. ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்கிற விஷயங்கள்லையும் ஐ லிவ்ட் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் தம். இப்போ உதாரணத்துக்கு இதே ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் நான் உங்களுக்கு கிரேட் 12 ஓலெவல் காமர்ஸ் படிப்பிப்பேன், அதே வேளை கிரேட் 10 படிப்பிப்பேன், கிரேட் 11 படிப்பிப்பேன், ஏலெவலில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் படிப்பிப்பேன், எக்கனாமிக்ஸ் படிப்பிப்பேன், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிப்பிப்பேன், ஏஏடி அசோசியேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் டெக்னீஷியனில் இருக்கக்கூடிய 12 சப்ஜெக்டையும் ஒரே ஒரு ஆளாக படிப்பிப்பேன். 12 சப்ஜெக்டும் இட்ஸ் ஸோ வெர்சடைல். இட் ஹஸ் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் லோ, ஆடிட்டிங், டெக்ஸேஷன் எல்லாத்தையும் ஒரே ஆளால் படிப்பிப்பேன். அதே சமயம் தமிழ் மீடியத்தில் படித்த ஒருத்தர் ரைட் ஏலெவலில் எடுத்து கடைசியில் தடுமாறி ஏலெவல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷில் பாஸ் பண்ணின ஒருத்தர் மொத்த 12 சப்ஜெக்டையும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பிப்பேன். அதில் ப்ரைஸ் வின்னரை உருவாக்குவேன். 12 புக்ஸ் தமிழ் மீடியத்தில் ஒத்த ஆளாக உருவாக்கப்படும். இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய 12 புக்ஸையும் ஒரு ஆளாக உருவாக்கப்படும். அதுவும் 3 மாதத்தில் உருவாக்கப்படும். இந்த கம்பெனியை சுற்றி உள்ள இருக்கக்கூடிய மொத்த சிஸ்டம்ஸ், மொத்த ஆட்டோமேஷன்ஸ், அதுக்கான சாஃப்ட்வேர், அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் சிங்கிள் பர்சனாக ஒரே ஒரு ஆளாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்குள்ளே உருவாக்க முடியும்னு நான் சொல்லியிருந்தா என்னை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இது ஒரு இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க. பட் டுடே நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வி ஆர் ப்ரூவிங் எவ்ரிதிங். ரைட், எனக்கு எல்லாமே ஆரம்பத்தில் தெரிஞ்சிச்சுங்கிறதால நான் அவ்வளோத்தை நான் பில்ட் பண்ணலை. நான் கற்றுக்கொண்டேன், வளர்ச்சி அடைஞ்சேன், நிறைய டைமில் ஃபெயில் ஆனோம், திருத்தி கொண்டோம், அடாப்ட் பண்ணினோம். ஈவன் நிறைய சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், ஐ எம் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐ வாஸ் நாட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் டுடே டிஜிட்டல் அக்கௌண்டிங்கில் ரன் பண்ணக்கூடிய மொத்த சிஸ்டம்ஸ், மொத்த ஆட்டோமேஷன், மொத்த டேட்டா பேஸஸ், கம்யூனிகேஷன் பைப்லைன்ஸ், டெக்னாலஜிஸ், உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோக்கு நம்ம டெக்னாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் என்பது. ரைட், 2000-3000 பேரினுடைய எக்ஸாம் அப்ளிகேஷன் ப்ராசஸையும் மொத்த 1 வீக்குக்குள்ளேயே எல்லாரையும் நம்ம செய்கிறோம். ரைட், உங்களுக்கு தெரியும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் என்னங்கிறது. ஏன்? பிகாஸ் உங்களோட இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுண்டா அதுக்குரிய வழியை நீங்கள் அடைஞ்சு கொள்வீங்க. அதே மாதிரி தான் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் மிஸ்டர் விஜய் இஸ் டூயிங் ரைட் நவ். ஹீ இஸ் லேர்னிங், ஹீ இஸ் இவால்விங், ஹீ இஸ் பிரிங்கிங் த பீப்புள், ஹீ இஸ் பில்டிங் அ சிஸ்டம். ரைட், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அங்கே கிரிட்டிசிசம் இருக்கும். சில இடங்களில் ஃபெயில் ஆகுவாங்க, கரெக்ட் பண்ணிக்கொள்வாங்க. தே வில் கீப் கோயிங். பிகாஸ் கிரிட்டிசிசம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை புதிதாக நீங்கள் உருவாக்க நினச்சாலும் நீங்கள் கொடுக்குற விலை அதை நீங்கள் தாங்கித்தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் விமர்சனம், கிரிட்டிசிசம். ரைட், அண்ட் அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம், எல்லாத்துக்குமே ஒரு லேர்னிங் கர்வ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு லேர்னிங் கர்வ் என்பது எல்லா விஷயத்துலேயும் இருக்கும். பீப்புள் விஜயை பற்றி பார்க்குறவங்க இன்றைக்கி அதை பார்க்குறாங்க, அவர் ஒரு ஸ்டார், அவர் ஒரு நடிகர், அவரை சுற்றி பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜை பார்க்குறோம், அவுட்புட்டை தான் நம்ம பார்க்குறோம். பட் ஒரு ஸ்மால் பாயாக ஆரம்பித்து அவருடைய ஃபாதரினுடைய ஃபிலிம்ஸில் நடித்து, சைட் ரோல்ஸில் நடித்து, நிறைய மூவிஸில் ஃபெயில் ஆகி, நிறைய கிரிட்டிசிசம்ஸ், டான்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஆக்டிங்லேருந்து, ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ்லேருந்து
நிறைய வருடங்களாக இண்டஸ்ட்ரியில் இருந்து தான் இன்றைக்கு டாப் ஹீரோவாக இருக்கிறார். இந்த வெளிச்சம் வந்து கிடைச்சதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டோரியை யாருமே பெரும்பாலும் பார்க்குறல. அவரை மக்களும் ஊடகமும் சீரியஸாக எடுக்கிறதுக்காக அவர் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. அவர் சூஸ் பண்ணின எவ்ரி ரோலுக்கும் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபிலிம் பை ஃபிலிம் இயர் பை இயர் தான் அவருடைய பேர் அவர் பில்ட் பண்ணார். அதுதான் லேர்னிங் கர்வுங்கிறது. நோபடி இஸ் born on the top. யாருமே உச்சத்திலே பிறக்கிறது கிடையாது. ஸோ இதே ஸ்டோரியை உங்களால் உங்களுடைய படிப்பு விஷயங்களை கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் மைசெல்ஃப் ஐ கேன் கனெக்ட். இந்த ஸ்ட்ரகிள் என்பது என்னென்று எனக்கு தெரியும், பசி என்பது என்னென்று தெரியும், தனிமை என்பது என்னென்று எனக்கு நல்லாவே தெரியும். சில நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ கேன் ரிமெம்பர் ஏலோவில் நான் படிக்கும்போது கூட என்னுடைய சைக்கிள் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. தேர் வாஸ் நோபடி டு ரிப்பேர் இட் ஃபார் மீ. ஈவன் மை பேரண்ட்ஸ் தே நெவர் போதர் அபவுட் இட். என்னை சுற்றி இருக்கக்கூடிய யாருமே அதெல்லாம் கணக்கெடுக்கல. நான் நடந்து தான் படித்தேன், நடந்து தான் ஏலோவல் போனேன். என்னுடைய யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் இயர் வரைக்கும் நான் நடந்து தான் தெரிஞ்சேன். ஸ்டெப் பை ஸ்டெப், லிட்டில் பை லிட்டில் லைஃப் இம்ப்ரூவ் ஆனிச்சு. யூனோ மை செல்ஃப், யூனோ மை டியர்ஸ், என்னுடைய ஃபஸ்ட் ஃபோன் நான் என் சொந்த காசில் தான் வாங்கினேன். என் ஃபஸ்ட் பைக் நான் என் சொந்த காசில் தான் வாங்கினேன். என் ஃபஸ்ட் கார் நான் என் சொந்த காசில் தான் வாங்கினேன். என் செகண்ட் கார் நான் என்னுடைய சொந்த காசில் தான் வாங்கினேன். யாருமே லைஃப்பை நம்மக்கிட்ட தரமாட்டாங்க, நாம் தான் நமக்கானது பில் பண்ணிக்கொள்ளணும். எனக்கு இப்போ நினைவு இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஜஸ்ட் 1500 ரூபீஸோட கிளம்புக்கு போய் காகில் ஸ்வீட் சிட்டியில் வேலை செஞ்சு அங்கே டேபிள் தொடச்சி, பிஸா ஹட்டில் நின்று அங்கே தொடச்சி, அங்கே அவங்கள்ட்ட ஏச்சுப்பட்டு அடிப்பட்டு, ரைட், அது பிறகு ஒரு வழியாக ஆடிட் ஃபார்மில் போய் அங்கே எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அங்கே ஃபெயில் பண்ணி, அங்கே மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை, துவேச பிரச்சனை எல்லாருக்கும் மத்தியிலையும் வளர்ந்து அவங்களுக்கே சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நின்று அங்கே லேர்ன் பண்ணி அங்கே க்ரோவ் ஆகி ஃபைனலி தான் நம்மளோட ஓன் கம்பெனியை, என்னுடைய ஓன் கம்பெனியை நான் பில்ட் பண்ணினேன். யூ சி த பேட்டர்ன், ரைட்? ஒரு யூ கேன் சி த பேட்டர்ன். அது எல்லார வாழ்க்கையிலையும் நடக்கும். நம்ம இன்றைக்கு ஒருத்தவங்களை கம்பேர் பண்ணுறோம். ஒரு ஸ்மால் பாய் அவருடைய அப்பாட ஃபிலிம்ஸில் நடித்து ஒரு டாப் ஹீரோனுடைய தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இவால்வ் ஆகிறது. ஒரு சாதாரண ஒரு சைக்கிளோடு இருந்த ஒரு பையன் ஒரு ஃபைனான்ஸ் கண்ட்ரோலர் ஆகி ஒரு ஃபவுண்டர் ஆஃப் டிஜிட்டல் அக்கௌண்டிங்காக மாறுறதும் அதே மாதிரி தான் அவங்களோட ஸ்டோரி, ரைட்? ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் படிக்கற்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். பெயின் தான் எல்லாரையுமே இங்கே உருவாக்குது. பசி தான் எல்லாருக்குள்ளே ஒரு ஃபயரை கொண்டு வருது. தனிமை தான் உங்களுக்கான விஷன் உங்களுக்கு கொண்டு வருது. ஸோ லேர்னிங் கர்வ் என்பது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம்தான். நீங்கள் அதுக்காக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ இது ஒரு லெசனாக நீங்கள் பார்க்க முடியும். அதே சமயம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், விஜய் வந்து அவருடைய டாப் ஆஃப் தமிழ் சினிமாவினுடைய ரீச்சை டாப் பண்ணிட்டு இருந்தார். அப்போ எல்லாரும் அங்கே எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ எந்த இண்டஸ்ட்ரியிலேயும் தான் when you become a top star, ஃபிலிம்ஸை நீங்கள் செய்வீங்க, நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் உருவாக்குவீங்க. சம்டைம்ஸ் உங்களோட பிள்ளைகள் அதுக்குள்ளே வரும். நீங்கள் ஒரு லெஜெண்டாக இறந்து போவீங்க. தட்ஸ் அ ஸ்கிரிப்ட். அப்படி தான் நடந்துட்டுருக்கும், ரைட்? பட் வாட் ஹேப்பன்ட் இன் விஜய் கேஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். He said, I want more than this. நான் கொஞ்சம் நிறைய விஷயங்களை சர்வ் பண்ணணும், லீட் பண்ணணும். ஐ வாண்ட் டு டூ சம்திங் சினிமா கேனாட் கிவ் மீ. சினிமா கொடுக்காத ஒரு விஷயங்களை செய்யணும்னு நினச்சாங்க. இங்கே தான் அங்கே செயின் என்பது பிரேக் ஆகுது, ரைட்? ஒரு ஹீரோ எப்பயுமே ஹீரோவாக இருக்கணுங்கிற ஒரு செயின் ஒன்று உடைப்படுது. ஏற்கனவே நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் ரிஸ்க் எடுக்காதீங்க எதையுமேங்கிற ஒரு விஷயம் ஒன்று உடைப்படுது. நீங்கள் உங்களோட பாதை உங்களுக்கு நல்லா தான் போயிட்டுருக்குதுன்னு சொன்னால் அதிலே போங்கிற ரிஸ்க் வந்து நீங்கள் உடைச்சி தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு வரார், ரைட்? பிகாஸ் ஈஸியான விஷயங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் அதை பிரேக் பண்ணுறங்கிறது இட்ஸ் ஸோ ஹார்ட். அதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நான் வந்து கிழக்கு மாநிலத்தில் தான் பிறந்தேன். நான் பிறந்த கல்ச்சர் எப்படின்னா, இந்த சீதனம்ங்கிறது தலைவிரிச்சு இப்போவும் ஆடக்கூடிய ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன். ஒரு போயாக எனக்கு தெரியும் ஃபெமிலியினுடைய ப்ரெஷர் என்ன, அதில் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்ற அதில் இருக்கக்கூடிய தியாகங்கள், ஒரு ஆண் பிள்ளைக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும், ஒரு பிரதராக நம்ம என்னத்தை கேரி பண்ணணும். ஐ ஹவ் 2 sisters. ஐ நோ த ஸ்ட்ரகிள். எல்லாருக்குமே வீடு கட்டணும், சீதனம் கொடுக்கணும், டவுரி கொடுக்கணும், மணி ஏர்ன் பண்ணணும், நம்மளோட ட்ரீம்ஸை நம்ம தியாகம் செய்யணும், எவ்வளோக்கு சைலண்ட்டாக நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம கேரி பண்ணணுங்கிற எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ஈவன் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் அட் யூனிவர்சிட்டி ஐ ஹர்ட் ஒன் தாட். எனக்கு ஒரு தாட் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த செயினை நம்ம உடைக்கணும். இது நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன், நம்மளோட பிள்ளைகளுக்கும் இந்த டவுரி, சீதனம், இந்த ஊடு வாங்கி கல்யாணம் முடிக்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணேன். என்னுடைய இந்த பெயினை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க விரும்பலை. அதனால தான் நான் மெரி பண்ண இடம் வந்து அவுட் ஆஃப் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்.
I never take a single rupees, I never demand anything, I never take any house or something. Everything I built myself. Nothing. பிகாஸ் இந்த சைக்கிளுக்கு ஒரு முடிவு ஒன்றை கட்டணும். இப்போ எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பாய்ஸ் இருக்கிறாங்க, 3 வயசில் ஒருத்தர் இருக்கிறார், 1.5 வயசில் ஒருத்தர் இருக்கிறார். They're not going to carry that burden. அந்த செயின் என்னோட முடிஞ்சுது. நான் என்னுடைய பொறுப்புகளை நான் செஞ்சு கொடுத்தேன். ஐ பில்ட் ஹவுசஸ் ஃபார் மை சிஸ்டர், ஐ ஸ்டூட் ஃபார் மை ஃபேமிலி, ஐ கேரி த ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ பிரதர் பட் ஐ டிசைடட் இந்த சஃபரிங் வந்து என்னோட முடிஞ்சிடணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் கொண்டு போகக்கூடாது. இதை இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய செயினை நம்ம பிரேக் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய செயின் நம்ம பிரேக் ஆகுதோ, டிஃப்ரெண்ட் செயின்ஸ் அதே கரேஜோடு நம்ம செய்யணும். ஸோ சில நேரங்களில் இன்னும் உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பேட் செயினை நீங்கள் உடைக்க வேண்டி வரும். ஒரு டாக்ஸிக் சைக்கிள் உங்களோட ஃபேமிலியில் இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ண வேண்டி வரும். உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஏழ்மையை நீங்கள் பிரேக் பண்ண வேண்டி வரும். பயத்தை நீங்கள் பிரேக் பண்ண வேண்டி வரும். தங்கி இருக்கிற தன்மை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பிரேக் பண்ண வேண்டி வரும். ரைட்? ஸோ இந்த ஒரு விஷயம். அடுத்த விஷயம் நான் உங்கள்கிட்ட பேச விஷயம் என்னென்னு சொன்னால், யார் வேணால் எதுவுமே இல்லாத போது எப்படி வேணால் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கலாம். anyone can struggle when they have nothing. பட் யாருமே நிறைய பேர் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது, டொப்பில் இருக்கும்போது அதை விட்டுட்டு வரதுக்கு நினைக்கிறது கிடையாது. திங்க் அபவுட் வாட் விஜய் ஜஸ்ட் டிட். ஹி வாஸ் அட் த அப்சல்யூட் பீக் ஆஃப் தமிழ் சினிமா. ரைட்? பேக் டு பேக் மேசிவ் ஹிட்ஸ், கோடிகளில் சம்பளம், கிட்டத்தட்ட நம்பர் 1 ஸ்டார் நிலைமை. அவர் நினச்சிருந்தா அவர் அடுத்த 10-15 வருஷத்துக்கு மார்க்கெட் எப்படியுமே நல்ல ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்கும். பிகாஸ் he has a loyal audience, money guaranteed, comfort was complete. But he walked away. Right? This is my final film, this is enough, I'm moving to a bigger mission. அந்த நேரங்களில் மக்கள் கிடையாது, அவங்களோட சொந்த ஃபேமிலி, மேபி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர் இவருக்கு நான் பைத்தியமா, ரைட், இவர் எவ்வளோ காலமாக உருவாக்கின கெரியரை விட்டுட்டு வரார், இந்த மாதிரியான ஒரு லைஃப்பை ஏன் விட்டுட்டு வரணும். பட் மிஸ்டர் விஜய் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், யூ நாட் சர்வ் டு 2 மாஸ்டர்ஸ். 2 பேருக்கு நம்ம சர்வ் பண்ண முடியாது. நாம் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராடினரியாக பொலிட்டிக்ஸில் நாம் பில் பண்ண நினைக்கிறோம்னு சொன்னால், நாம் பாதி சினிமாவும் பாதி அரசியலும் சரி வராது. ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போராடணும். லிசன் டு மீ மை டியர்ஸ். இதே மாதிரியான ஒரு டிசிஷன் என் வாழ்க்கையில் நான் எடுக்க வேண்டிய முயற்சி. என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். I still remember I resigned my job as a finance controller for a US company. 1.5 million almost in Sri Lankan rupees my salary for a month. A stable on a life, home, accommodation, car, எல்லாமே இருந்துச்சு. It was in South Africa. ஒரு very big position. Air conditioned office, corporate respect, guaranteed future. Right? அந்த டைம் என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100,000 குறைய தான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் போயிட்டு இருந்தோம். நிறைய பேர் நினச்சாங்க நான் ரிசைன் பண்ணும்போது, ஃபைசல் ஐ யூ கிரேசி, பைத்தியமாக ஒழுகோ, உங்களோட கெரியரை விட்றீங்க, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பொருள் கிடைக்குமா? யார் ஜஸ்ட் ஒரு 1 lakhக்கு குறைய இன்கம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை 1.5 மில்லியனுக்கு 1.5 மில்லியன் வரக்கூடிய வருமானத்தை வெறும் 1 lakh தரக்கூடிய ஒரு பிஸ்னஸுக்காக நீங்கள் விட்றீங்க. பட் ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங் மை டியர்ஸ், ஒரு பிரிஞ்ச வாழ்க்கை வேணாம். ரைட்? பாதி உதாரணத்துக்கு ஒரு டீச்சிங்குங்கிறது ஒரு சைட் பிஸ்னஸாக செய்கிற வேலை நம்ம இன்றைக்கி சரி வராது. இந்த பார்ட் டைம் லெக்சரர், ரைட், காலையில் நான் மார்னிங்கில் அக்கௌண்டனாக இருப்பேன், ஆடிட்டராக இருப்பேன், ஈவினிங் தான் நான் டீச்சிங் பண்ணுவேன். இந்த 2 தோணியில் கால் வைக்கிற வேலையெல்லாம் சரி வராது. என்னுடைய லைஃப் டீச்சிங், என்னுடைய கம்பெனிஸினுடைய உருவாக்கம், சிஸ்டம் உருவாக்குறது, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸினுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. நான் என்னுடைய எம்பையரை நான் எஜுகேஷன் மூலமாக உருவாக்குவேன். என்னுடைய விஷன் எனக்கு தெளிவாக இருந்துச்சு, என்னுடைய ஐடென்டிட்டி எனக்கு தெரிஞ்சிச்சு. தட்ஸ் மை லைஃப். நான் உடைய எம்ப்ளாயி மெட்டீரியல் கிடையாது. எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும். என்னுடைய மைண்ட் எப்பயுமே ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணுறதுலையும், க்ரியேட் பண்ணுறதுலையும், இனோவேட் பண்ணுறதுலையும், எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுலையும், சிஸ்டம்ஸ் உருவாக்குறதுலையும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் முடிவானது, நாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு சொன்னால் நம்ம ஆர்டினரி பீப்புள் மாதிரி நம்ம திங்க் பண்ண முடியாது. நம்மளோட ஃபோக்கஸை அங்கேயும் இங்கே வைக்க முடியாது. ஒரு விஷன், ஒரு மிஷன், ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளோட உழைப்பு. அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ விஜய் வாக்ட் அவே ஃப்ரம் த சினிமா அட் ஹிஸ் பீக். ரைட்? ஸோ நாம் எப்பயுமே ஒரு விஷயத்தை நினைவு கொள்ளணும், கம்ஃபர்ட் ஜோன் தான் நம்மளுடைய இருக்கக்கூடிய ஆகப்பெரிய எனிமி. ரைட்? ஸோ அடுத்த விஷயம், கிரிட்டிசிசமும் பிட்ரேலும் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கான விமர்சனமும் உங்களுக்கான துரோகமும் எல்லா மட்டத்திலையும் எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும்.
நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு டிசிஷனை ஒருக்காக எடுக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஸ்டெப் அவுட் ஆக போகிறீங்கன்னு முடிவெடுத்தீங்கண்டா, கிரிட்டிசிசம் தான் உங்களோட டெய்லி மோட்டிவேஷனாக மாறும். லுக் அட் மிஸ்டர் விஜய் now. ஒவ்வொரு நாளும் பீப்புள் வந்து அவரை மாக்கிங் பண்ணுறதும், மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறதும், டாக் ஷோஸை வச்சு செய்கிறதும், வாட்ஸ்அப் ப்ரொவைட்ஸும், பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடிய ஒப்போனன்ஸ் கதைக்கிற பேச்சும், பழைய இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வண்டிக்கு எனிமியாக எனக்கூடிய ஒரு விஷயமும் சொல்கிறது. அவருக்கு பொலிட்டிக்ஸ் தெரியாது, அவர் நடித்து கொண்டிருக்கிறார். அவர் இப்போ சினிமாவில் நடித்ததை விட வந்து இங்கே நடிச்சிட்டு இருக்கிறார். இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஆட்சி கவுந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அவர் திருப்ப சினிமாவுக்கு போயிடுறார். ஸோ துரோகம் என்பது எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்கும் வரும். அதுலேயும் பொலிட்டிக்ஸ் ரொம்பவே மோசம். ரைட், உங்களோட இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க தான் பணத்துக்காக விலை போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது பொலிட்டிக்கில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸ்டூடெண்ட், லெட் மீ டெல் யூ மை ஸ்டோரி ஆல்சோ. நம்ம எப்போதெல்லாம் அந்த டிஜிட்டல் அக்கௌண்டிங்லேருந்து வளர்ச்சி அடைய ஆரம்பித்தோமோ சேம் பேட்டர்ன். உண்மையை சொல்ல போனால் வெளியால் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் நம்மளை அதிகமாக சப்போர்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர க்ளோஸ்டாக இருந்தவங்க கிடையாது. நம்மக்கிட்ட படித்ததுவங்க, நம்மட கூடையிலேருந்து நம்மட கூட இருந்து நம்மட டேபிளில் நம்மட வேலைக்கு கீழே நம்மட கூட இருந்து சாப்பிட்டவங்க, நம்மளோட சிரித்தவங்க, சீக்ரெட்டாக நம்மளை கம்படிஷன் பண்ணினவங்க தான் இங்கே அதிகம். தே காப்பீட் மை ஸ்ட்ராட்டஜிஸ், தே டூக் மை நோட்ஸ், தே கிரியேட்டட் குரூப்ஸ், தே கிரியேட்டட் மீம்ஸ், தே மாக்ட் மை விஷன். ரைட், ஈவன் சில நேரங்களில் நம்மளோட எம்ப்ளாயீஸ், நம்ம உருவாக்கக்கூடிய டீமே உங்களோட தான் சார் நாங்கள் இருப்போம்னு சொல்லி வெளியான சொன்னாலும், தே இன்டர்னலி ஒன்லி ஃபார் சேலரி, நாட் ஃபார் அவர் விஷன், நாட் ஃபார் அவர் மிஷன். ரைட், சில நேரங்களில் தே வாண்ட் அவர் மணி, பட் நம்மளுடைய ஸ்பீடையோ நம்மளுடைய ட்ரீம்ஸையோ அவங்களால பொறுத்து கொள்ள முடியாது. அந்த டைமில் அவங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளை வந்து நம்மளோட விஷனை வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுன்னு சொல்கிற அளவு கூட வரலாம். சில நேரங்களில் லீடர்ஷிப் என்பது தனிமையான ஒரு விஷயம்தான் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு விஜய் மாதிரியான ஒரு நபராக இருக்கலாம், அல்லது வேறு ஒன்றாக இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஃபெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். இந்த பேட்டர்ன் உங்களுக்கும் ஒரு விளங்கக்கூடிய ஒரு பேட்டர்னாக தான் இருக்கும். ரைட், ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு காதில் கேட்கக்கூடிய எல்லா குறைக்கின்ற சத்தத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண துவங்கினீங்கண்டா, குறைக்கின்ற எல்லா நாய்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண துவங்கினீங்கண்டா, நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷனை போய் சேர முடியாது. சைலன்ஸாக இருக்குங்கிறது ஒரு பவர், பொறுமையாக இருக்குங்கிறது ஒரு பவர். ரெப்ளை எங்கே இருக்கணும்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கணும். உங்களோட அச்சீவ்மெண்ட் எல்லார வாயையும் மூடும். உங்களுக்கிட்ட ஆரம்பத்தில் சிரித்தவங்க உங்களை பார்த்து கைதட்டுற நிலைமை வரும். இப்போ இன்றைய மாதிரி இன்றைக்கு மிஸ்டர் விஜயை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுற நிறைய பேர், நாளைக்கு அவர் சக்சீட் ஆனார்னா அதே கைகள் தட்ட ஆரம்பிக்கும். அதுதான் சமூகம் என்பது. அதே மாதிரி இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் பார்த்து சிரித்தவங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொன்னவங்க, அதே சேம் பீப்புள் அவங்கள்ட்ட சில்ட்ரனை அவங்கள்ட்ட தம்பி தங்கச்சின்ற கிளாஸுக்கு அனுப்பிட்டுருக்கிறாங்க. அதுதான் சொசைட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், எனவே பொறுமையாக பார்த்துக்கோங்க. கர்மா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். ரைட், கர்மா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். அண்ட் அடுத்தது இதெல்லாம் நான் சொல்லிவிட்டு நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நான் விஜயை பற்றி பேசினேன், என்னுடைய ஓன் லைஃப்பை பற்றி பேசினேன். ஃபைனலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய லெசனை நான் ஒரு விஷயத்தை நான் ஆணித்தரமாக சொல்லிட்டு போகிறேன். டோன்ட் வெயிட் ஃபார் பொலிட்டீஷியன்ஸ் டு சேவ் யூர் லைஃப். எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த ஒரு அரசாங்கமோ உங்களோட வாழ்க்கையை காப்பாற்று. ஈவன் விஜய் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆகினாலும், ஈவன் பெஸ்ட்டான சிஸ்டத்தை தமிழ்நாட்டுக்கு அவர் உருவாக்கினாலும், ரைட், ஹீ இஸ் சேவிங் 2 crores ஆஃப் பீப்புளுங்கிறத மறந்துடாங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு அங்கே சேவை இடம்பெறும். இலங்கையை பொறுத்த வரைக்கும், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், இது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். கவர்மெண்ட் என்பது சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், ரோட்ஸை போட்டு தரலாம், எலக்ட்ரிசிட்டியை தரலாம், நம்மளுடைய நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கலாம். பட் உங்களுடைய ஃப்யூச்சர் அது உங்களோட கையில் தான். நான் உங்களுக்கு படிப்பிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கவர்மெண்ட்டினுடைய ரிசோர்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்ட் ஓவர் ஹெட்ஸ் மாதிரி. உங்களுக்கு அக்கௌண்டிங் படிக்கும்போது நான் ஃபிக்ஸ்ட் ஓவர் ஹெட் சம்மந்தமாக நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ்ட் ஓவர் ஹெட் சம்மந்தமாக நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். ஸோ இந்த நிலையான கிரயங்கள் என்பது எத்தனை பொருட்களை நம்ம உற்பத்தி செஞ்சோமோ அந்த பொருட்களுக்கு நம்ம பிரிப்போம். அதுக்கு நம்ம ஓவர் ஹெட் அப்சர்ப்ஷன் ரேட்டுங்கிற ஒரு விஷயம் ஒன்று கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். இதே மாதிரி தான் கவர்மெண்ட் உருவாக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸ் எலோகேஷன்ஸும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு சென்றடையணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது அவங்க எவ்வளவு பெரிய மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் டாலர் கணக்கான ப்ராஜெக்டை கொண்டு வந்தாலும் அது கோடிக்கணக்கான மக்களுக்குள்ளே பிரிக்கும் போது அது உங்களுக்கு வந்து சேரடைகின்ற தொகை வந்து அதனுடைய நன்மை வந்து உங்களோட வாழ்க்கையெல்லாம் மாற்றுற அளவுக்கு வராது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நல்ல பாதைகள் முக்கியம், நல்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், நல்ல எலக்ட்ரிசிட்டி, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே முக்கியம். ஆனால் அது மட்டுமே உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மாற்றி உங்களை பெரிய அளவில் முன்னேற்றமாண்டா இல்லை.
அதுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட டிசிப்ளின், உங்களோட கன்சிஸ்டன்சி, உங்களோட எக்ஸிக்யூஷன், உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட கரேஜ் எப்படி இருக்குங்கிறது தான் இங்கே முக்கியம். ரைட், அதுதான் உங்களோட வாழ்க்கைன்னு ஆகட்டும். ஸோ நினைவு வச்சுக்கொள்ளுங்க, நான் உங்களோட டீச்சராக இருக்கலாம், நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக படிப்பிக்கலாம், பெஸ்ட்டான சிஸ்டத்தை உருவாக்கலாம். ரைட், உங்களுக்காக நான் இப்போ பேசலாம் மணிக்கணக்காக, பட் உங்களுக்காக நான் படிக்க முடியாது, உங்களுக்காக எக்ஸாம் சிட் பண்ண முடியாது, உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து பில் பண்ண முடியாது, உங்களுக்காக நான் காலையில் 5 மணிக்கு எழும்ப முடியாது. அதே மாதிரி தான் யார் வேணால் அவங்களோட ரோலை அவங்க சரியாக ப்ளே பண்ணலாம். உங்களோட ரோலை நீங்கள் தான் ப்ளே பண்ணணும். ஸோ பொலிட்டீஷியன்ஸ்லேயோ, டீச்சர்ஸ்லேயோ, பேரண்ட்ஸ்லேயோ, லக்குலேயோ தங்கி இருக்காமலுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். கவர்னன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், குட் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட டீச்சர்ஸை ஹோனர் பண்ணுங்கள். பட் உங்களை நீங்கள் தான் உருவாக்கணும், நீங்கள் தான் உங்களுக்கு படிக்கணும், நீங்கள் தான் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும், நீங்கள் தான் உங்களை பில் பண்ணணும், நீங்கள் தான் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும், உங்களோட கிங்டமை நீங்கள் தான் உருவாக்கணும். ரைட். ஸோ மை டியர்ஸ், தெளிவாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஐ ஹோப் ஸோ. நான் ஒரு 5 நிமிஷத்தில் பேசணுன்னு தான் நினச்சேன், அவ்வளோ நேரம் போகும்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் and everything. All of you. See you in the next sessions, next classes. Have a great day.